உண்மையில் சீமான் தமிழ்நாட்டு மக்களை விட்டு செல்லக்கூடாது. அவர்களுக்காக தொடர்ந்து போராட வேண்டும். இந்த மக்கள் தற்போது சினிமா மோகத்திற்கு அடிமையாக இருப்பதும், இலவசத்திற்கு அடிமையாக இருப்பதும் மக்கள் மீது பிழை என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், மக்களை இந்த இலவசத்திற்கும் சினிமா மோகத்திற்கும் அடிமையாக்கியவர்கள் கடந்த கால ஆட்சியாளர். அதற்காக நாங்கள் மக்களை நடுத்தரவில் விட்டு செல்லக்கூடாது. தொடர்ந்து சீமான் மக்களுக்காக முன்னிற்க வேண்டும். சீமான் சொல்வது போன்று இன்று நாங்கள் வெல்லாவிட்டாலும் எப்பயாவது ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் இலக்கை அடைந்தே தீருவோம், வெல்லுவோம் என்பதுதான் உறுதியான நம்பிக்கை. போராட்டத்திற்கு வந்துவிட்டு, யுத்தம் என்றால் களத்திற்கு வந்துவிட்டு பயந்து ஓடி ஒளிவது தமிழனுடைய வீரம் இல்லை என்பது சீமானுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சியினரும் சீமானும் உயிர் போனாலும் பரவாயில்லை, கொண்ட கொள்கை லட்சியத்திற்காக கடைசி வரை அறம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, மக்களுக்காக தமிழ் தேசியத்தின் பாதையில் எந்த ஒரு தோல்விகளையும் கண்டு துவண்டு போகாமல் தொடர்ந்து இலக்கு நோக்கி நகர்வார்கள். எத்தனை தோல்விகளை கண்டாலும் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பாதையில் பயணிப்பார்கள் என்பது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஈழத்தில் கூட தனிநாடு கோரி 30 வருடங்களுக்கு மேலாக ஆயுத ரீதியாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புகள் கூட பல சூழ்ச்சிகள் இடம்பெற்றிருந்தன. பல துரோகமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கூட இருந்தவர்களை குழிபறித்தார்கள். எங்களுடைய இனத்தில் இருந்தவர்களை எங்களை காட்டி கொடுத்தார்கள். எங்களுடைய இனத்தில் பிறந்தவர்களிடையே எங்களுடைய மக்கள் 2009ஆம் ஆண்டு பாரிய அளவிலான இனப்படுகொலை செய்வதற்கு உதவி செய்தார்கள். தலைவர் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய கொள்கையிலிருந்து ஒருபோதும் விலகியதில்லை. இறந்தாலும் சரி, கொண்ட கொள்கைக்காக தன்னுடைய இன மக்களே தன்னுடைய இனத்திற்கும் தனக்கும் துரோகம் செய்கிறார்கள் என்று தலைவர் அறிந்தும், ஆனால் கடைசி வரை அவர் தோல்விகளை கண்டு துவண்டு போகவில்லை. தொடர்ந்து இறுதி வரை கொண்ட கொள்கைக்காக தன்னுடைய லட்சியத்தின் பாதையில் இருந்து போராடினார். அதுதான் தமிழன், அதுதான் தமிழுடைய வீரம். ஆனால் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு ஈழத்தில் இருந்த ஒரு அன்பான வேண்டுகோள், இவ்வாறு தோல்விகளை கண்டு துவண்டு போகக்கூடாது, தோல்விகளை கண்டு மக்களுடைய போராட்டத்திற்கு செல்லக்கூடாது. மக்களை இப்படியே கைவிடுங்கள் அண்ணா, நீங்கள் அமைதியாக இருங்கள், மக்களை உங்களை தேடுவார்கள் என்று சொல்வது உண்மையான ஒரு தலைவனுக்கும், ஒரு மக்களை இத்தனை பல லட்சக்கணக்கான கூட்டத்தை வழிநடத்துகிற தமிழ் தேசிய கூட்டத்தை நடத்துகின்ற ஒரு தலைவனுக்கு அழகல். நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக்கொண்டு ஒருத்தர் உரையாற்றி இருந்தார். என்னுடைய அண்ணன் விஜய் இன்றைக்கு என்னுடைய அண்ணன் விஜய் என்று சொல்லுவார், நாளைக்கு என்னுடைய அண்ணன் ஸ்டாலின் என்றும் சொல்லக்கூடிய மனநிலையில் இருப்பவர் தான் அவருடைய பேச்சையெல்லாம் நீங்கள் எண்ணி வருத்தப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால், அவர் நாடாளுமன்றம் சென்றதே துரதிருஷ்டவசமானது. சமூக வலைத்தளத்திற்கு அடிமையான சில தற்கூறிகள் பேஸ்புக்கில் போட்ட லைவை பார்த்து அவருக்கு வாக்கு செலுத்தி அவரை துரதிருஷ்டவசமாக நாடாளுமன்றம் அனுப்பின ஒரு சம்பவம் தான் அது. ஆகவே மக்கள் அவருடைய சித்தாந்தம், அவருடைய கொள்கை, அவருடைய அரசியல் பலத்தை பார்த்து அவருக்கு வாக்களிக்கவில்லை. அவருக்கு அரசியல் என்றால் என்னென்னு தெரியாது, அரசியல் தெளிவில்லை. ஆகவே நாடாளுமன்றத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், என்னுடைய அண்ணன் விஜய் என்னுடைய அண்ணன் பதவியேற்பதை நான் கண்ணால் பார்க்க இருக்கிறேன், அதுதான் என்னுடைய கடைசி ஆசை என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், விஜய் தன்னுடைய முதலமைச்சராக பதவியேற்கும் விழாவிற்கு அவர் தனக்கு அழைப்பு தருவார், தான் போய் அங்கு கலந்து கொள்ளலாம் என்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார். விடயத்தை அவர் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார். சீமான் என்கிற ஒரு சாமான் என்று சொல்லி, இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசக்கூடிய விஷயம் இல்லை, ஒரு விடயம் அல்ல. அது நாடாளுமன்றத்தில் சீமான் என்கிற சாமான் என்று சொல்வது ஒரு தமிழனாக நாங்கள் வெட்கப்படுகிறோம். ஆகவே சீமான் என்கிற சாமான் என்று சொல்லி ஒரு சாமான் பேசுகிறது தான் ஒரு கேலிக்குரிய விடயமாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் மரிய சீலந்தலாய். ஈழத்திலிருந்து திரு சீமான் அவர்களுக்கு சீமானுடைய கட்சி என்பதனையும் தாண்டி சீமான் முன்வைத்திருக்கின்ற கொள்கை, சீமானுடைய கொள்கையை விரும்புகின்ற ஈழத்தமிழர்கள் திரு சீமான் அவர்களுக்கு விடுக்கும் செய்தி. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு ஆசனத்தையும் பெறாமல் தோல்வி அடைந்திருந்தது. இது உலக தமிழர்களுக்கு மட்டுமின்றி திரு சீமான் அவர்களுக்கும் பாரிய மனச்சோர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. சீமானிடம் அவர்களுடைய கட்சியின் ஆதரவாளர்களே, கட்சியை விரும்பக்கூடியவர்களே, பொதுநலவாதிகள் இலவசத்திற்கும் சினிமா மோகத்திற்கும் அடிமையாகி இந்த தமிழ்நாட்டு மக்களை கண்டும் காணாமலும் விடுங்கள். நீங்கள் என்னதான் அவர்களுடைய பிரச்சனைக்காக அவர்களோடு சென்று களத்தில் போராடினாலும், எந்த மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே ஓடிச் சென்று சீமான் அவர்களோடு போராடி அவர்களுக்கு உதவி செய்வதை இனிவரும் காலங்களில் நிறுத்த வேண்டும் என்று பல்வேறு நபர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்த மக்கள் திருந்த மாட்டார்கள். இவர்கள் என்னதான் நாங்கள் உதவி செய்தாலும், என்னதான் நாங்கள் மக்களுக்காக போராடினாலும், என்னதான் அறத்தின் வழி நின்றாலும், இந்த மக்கள் இலவசத்தையும் சினிமா மோகத்தையும் தான், சினிமா நடிகர்களையும் தான் தொடர்ந்து நம்பி வருகிறார்கள். அவர்களைத்தான் தலைவர்களாக தெரிவு செய்ய அவர்கள் விரும்புகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். ஆகவே இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன செய்தாலும் இவர்களுக்கு மண்டையில் ஏறாது. எனவே சீமான் கடந்த காலங்களை போன்று செயற்படாமல் தற்போது ஒதுங்கி இருக்க வேண்டும். அவ்வாறு ஒதுங்கி இருந்தால்தான் இந்த மக்கள் உணர்வார்கள் என்று சொல்லி இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது.
ஆனாலும் அண்மையில் ஒரு சீமானுடைய ஆடியோ பதிவு ஒன்று வெளியாக இருந்தது. தன்னுடைய கட்சி தொண்டருக்கு ஒரு உருக்கமான ஒரு செய்தியை சொல்லுகிறார் சீமான் அவர்கள். என்னதான் இருந்தாலும் எங்களுடைய மக்களை நாங்கள் விட்டு செல்லக்கூடாதடா, ஏனென்று சொன்னால் எங்களை விட்டால் இந்த மக்களை பாதுகாக்க, இந்த மக்களை காப்பாற்ற வேறு நாதி இல்லை என்று அவர் மிகவும் ஆணித்தரமான, நியாயமான, உண்மையான ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார். உண்மையில் சீமான் தமிழ்நாட்டு மக்களை விட்டு செல்லக்கூடாது, அவர்களுக்காக தொடர்ந்து போராட வேண்டும். இந்த மக்கள் தற்போது சினிமா மோகத்திற்கு அடிமையாக இருப்பதும், இலவசத்திற்கு அடிமையாக இருப்பதும் மக்கள் மீது குறை சொல்வது, மக்கள் மீது பிழை என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் மக்களை இந்த இலவசத்திற்கும் சினிமா மோகத்திற்கும் அடிமையாக்கியவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த தவறுதான் தற்போது மக்கள் குடிப்பழக்கத்திற்கும், குடிமோகத்திற்கும், சினிமா மோகத்திற்கும், அதே போன்று இலவசத்திற்கும் அடிமையாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்களை கெடுத்தது கடந்த கால ஆட்சியாளர்களும் திரை கவர்ச்சிகளும் தான். அதற்காக நாங்கள் மக்களை நடுத்தரவில் விட்டு செல்லக்கூடாது. தொடர்ந்து சீமான் மக்களுக்காக முன்னிற்க வேண்டும். சீமான் சொல்வது போன்று இன்று நாங்கள் வெல்லாவிட்டாலும் எப்பயாவது ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் இலக்கை அடைந்தே தீருவோம், வெல்லுவோம் என்பதுதான் உறுதியான நம்பிக்கை. இந்த உறுதியான நம்பிக்கையிலிருந்து தொடர்ந்து போராடினால் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. போராட்டத்திற்கு வந்துவிட்டு, யுத்தம் என்றால் களத்திற்கு வந்துவிட்டு பயந்து ஓடி ஒளிவது தமிழனுடைய வீரம் இல்லை என்பது சீமானுக்கு தெரியும். ஆகவே நாம் தமிழர் கட்சியினரும் சீமானும் உயிர் போனாலும் பரவாயில்லை, கொண்ட கொள்கை லட்சியத்திற்காக கடைசி வரை அறம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, மக்களுக்காக தமிழ் தேசியத்தின் பாதையில் எந்த ஒரு தோல்விகளையும் கண்டு துவண்டு போகாமல் தொடர்ந்து இலக்கு நோக்கி நகர்வார்கள். எத்தனை தோல்விகளை கண்டாலும் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பாதையில் பயணிப்பார்கள் என்பது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஈழத்தில் கூட தனிநாடு கோரி 30 வருடங்களுக்கு மேலாக ஆயுத ரீதியாக போராடிய தமிழ் விடுதலை புலிகள் அமைப்புகள் கூட பல சூழ்ச்சிகள் இடம்பெற்றிருந்தன, பல துரோகமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கூட இருந்தவர்களை குழிபறித்தார்கள், எங்களுடைய இனத்தில் இருந்தவர்களை எங்களை காட்டி கொடுத்தார்கள், எங்களுடைய இனத்தில் பிறந்தவர்களிடையே எங்களுடைய மக்கள் 2009ஆம் ஆண்டு பாரிய அளவிலான இனப்படுகொலை செய்வதற்கு உதவி செய்தார்கள். இவ்வாறு இருந்த போதெல்லாம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய கொள்கையில் இருந்து ஒருபோதும் விலகியதில்லை. இறந்தாலும் சரி, கொண்ட கொள்கைக்காக தன்னுடைய இன மக்களை, தன்னுடைய இனத்திற்கும் தனக்கும் துரோகம் செய்கிறார்கள் என்று தலைவர் அறிந்தும், ஆனால் கடைசி வரை அவர் தோல்விகளை கண்டு துவண்டு போகவில்லை. தொடர்ந்து இறுதி வரை கொண்ட கொள்கைக்காக தன்னுடைய லட்சியத்தின் பாதையில் இருந்து போராடினார். அதுதான் தமிழன், அதுதான் தமிழுடைய வீரம். ஆனால் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு ஈழத்தில் இருந்த ஒரு அன்பான வேண்டுகோள், இவ்வாறு தோல்விகளை கண்டு துவண்டு போகக்கூடாது, தோல்விகளை கண்டு மக்களுடைய போராட்டத்திற்கு செல்லக்கூடாது. மக்களை இப்படியே கைவிடுங்கள் அண்ணா, நீங்கள் அமைதியாக இருங்கள், மக்களை உங்களை தேடுவார்கள் என்று சொல்வது உண்மையான ஒரு தலைவனுக்கும், ஒரு மக்களை இத்தனை பல லட்சக்கணக்கான கூட்டத்தை வழிநடத்துகிற, தமிழ் தேசிய கூட்டத்தை நடத்துகின்ற ஒரு தலைவனுக்கு அழகல்ல. ஆகவே நாம் தமிழர் கட்சி உறவுகள், நாம் தமிழர் கட்சியை விரும்புகின்றவர்கள் இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைப்பதை தவிர்க்க வேண்டும். தொடர்ந்து மக்களுக்காக போராட வேண்டும். மக்களை புரட்சியின் பாதையில் அழைத்து செல்ல வேண்டும். புரட்சி கண்டிப்பாக ஏற்பட்டே ஆகும். நெருக்கடி, வளச்சுரண்டல்கள், பசி, பட்டினி வருகின்ற போது எந்த ஒரு சினிமா மோகத்திற்கு அடிமையானவனும், இல்லை என்று சொன்னால் வேறு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவனும் அவன் கண்டிப்பாக யோசிப்பான். அவனை யோசிக்க தூண்டும். அவ்வாறு தூண்டும் போது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கின்ற புரட்சி உருவாகும். புரட்சி உருவாகாமல் எந்த ஒரு மாற்றமும் இடம்பெற்றதாக வரலாறு இல்லை. தொடர்ந்து உங்களுடைய பாதையில் நீங்கள் பயணிக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் எப்பயாவது ஒரு நாள் ஆட்சி அமைக்கும் என்பதில் மாற்றமில்லை. மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகிறேன் என்னவென்று சொன்னால், திரு சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இந்த குறிப்பாக உங்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் விடுதலை புலிகளையும் தலைவரையும் மாவீரையும் வைத்து கொள்ளையடிக்கிறார் என்று சொல்லலாம் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு நாங்கள் நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் ஆதரிப்பதற்கு ஒரே ஒரு விடயம்தான். சரி, அவர் கொள்ளையடிக்கிறார் என்று கூறுகிறீர்கள், அதொரு புறம் இருக்கட்டும். தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தையும் அவர்களுடைய வரலாறையும் அடுத்த சந்ததிக்கு கடத்துவதில் சீமான் முன்னிற்கிறார். என்னதான் அவர் மீது விமர்சனம் வந்தாலும் அவர் இந்த தமிழர்களுடைய வரலாற்றை அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்கும், தமிழர்கள் இனத்திற்காக போராடினார்களோ அதை அரசியல் ரீதியாக கொண்டு சென்று அடைவதற்கும் சீமான் துணை நிற்கிறார். அவருடைய முன்னுதாரணமாக நிற்கிறார். அந்த வகையில் அவருடைய கொள்கைகளுக்காக, கட்சி என்பதை தாண்டி அவர் சீமான் வைத்திருக்கின்ற கொள்கையை ஆதரிக்கிறோம். இதனால் தான் சீமானுடன் ஈழத்தமிழர்கள் பலர் பின்னிற்கிறார்கள். இது சீமானிற்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நாடாளுமன்றத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் வந்து உரையாற்றி இருந்தார். என்னுடைய அண்ணன் விஜய் இன்றைக்கு என்னுடைய அண்ணன் விஜய் என்று சொல்லுவார், நாளைக்கு என்னுடைய அண்ணன்
ஸ்டாலின் என்றும் சொல்லக்கூடிய மனநிலையில் இருப்பவர் தான் அவர். அவருடைய பேச்சையெல்லாம் நீங்கள் எண்ணி வருத்தப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர் நாடாளுமன்றம் சென்றதே துரதிருஷ்டவசமானது. அவர் நாடாளுமன்றம் சென்றது ஒரு சினிமா மோகத்திற்கு அடிமையாகி எப்படி விஜயினுடைய வேட்பாளர்கள் முகம் தெரியாத வேட்பாளர்களை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரித்தார்களோ அதே போன்று சமூக வலைத்தளத்திற்கு அடிமையான சில தற்கூறிகள் பேஸ்புக்கில் போட்ட லைவை பார்த்து அவருக்கு வாக்கு செலுத்தி அவரை துரதிருஷ்டவசமாக நாடாளுமன்றம் அனுப்பின ஒரு சம்பவம் தான் அது. ஆகவே மக்கள் அவருடைய சித்தாந்தம், அவருடைய கொள்கை, அவருடைய அரசியல் பலத்தை பார்த்து அவருக்கு வாக்களிக்கவில்லை. அவருக்கு அரசியல் என்றால் என்னென்னு தெரியாது, அரசியல் தெளிவில்லை. ஆகவே நாடாளுமன்றத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், என்னுடைய அண்ணன் விஜய் என்னுடைய அண்ணன் பதவி ஏற்பதை நான் கண்ணால் பார்க்க இருக்கிறேன், அதுதான் என்னுடைய கடைசி ஆசை என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் விஜய் தன்னுடைய முதலமைச்சராக பதவியேற்கும் விழாவிற்கு அவர் தனக்கு அழைப்பு தருவார், தான் போய் அங்கு கலந்து கொள்ளலாம் என்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவருக்கு இதுவரைக்கும் அந்த அழைப்பு கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு கீழ்த்தரமான விடயத்தை அவர் இந்த நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார். சீமான் என்கிற ஒரு சாமான் என்று சொல்லி. இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசக்கூடிய விஷயம் இல்லை, ஒரு விடயம் அல்ல. அது நாடாளுமன்றத்தில் சீமான் என்கிற சாமான் என்று சொல்வது ஒரு தமிழனாக நாங்கள் வெட்கப்படுகிறோம். ஆகவே சீமான் என்கிற சாமான் என்று சொல்லி ஒரு சாமான் பேசுகிறது தான் ஒரு கேலிக்குரிய விடயமாக இருக்கிறது. ஆகவே நாம் தமிழர் கட்சியினரும் திரு சீமான் அவர்களும் இந்த யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக்கொண்டு இந்த பைத்தியங்கள் கதைக்கிற கதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுக்கக்கூடாது. அவர்கள் சினிமா மோகத்திற்கு அடிமையானவர்கள். அவர்களும் ஒரு தற்கூறிகள் தான். அவர்கள் சினிமா மோகத்துக்கு, சினிமா நடிகர்களுக்கு பின்னால் செல்பவர்கள். அவர்களுக்கு அடுத்த தேர்தலில் தமிழ் மக்கள், அதாவது வடகிழக்கு தமிழர்கள், அதாவது குறிப்பாக யாழ்ப்பாண மக்கள் அடுத்த தேர்தலில் அவருக்கு நல்ல பாடம் படிப்பிச்சு வீட்டுக்கு அனுப்புவோம். ஆகவே நீங்கள் இவரும் முட்டாள்தனமான பேசுகின்ற பேச்சை எல்லாத்தையுமே நீங்கள் கருத்தில் எடுக்கக்கூடாது. தொடர்ந்தும் நீங்கள் எத்தனை தோல்விகள் கண்டாலும், எத்தனை வீழ்ச்சிகள் கண்டாலும் தொடர்ந்து லட்சியத்தின் பாதையில் பயணிக்க வேண்டும். தமிழர்களாக நாங்கள் என்றுமே துணை நிற்போம் என்பதுதான் எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது.